ஹாய் காய்ஸ், இன்னலன்ட்டு ஹாரி பாட்டர் 1 பார்ட் பை பார்ட்டாக நம்ம சேனலில் வரப்போகுது. இன்றைக்கி ஹாரி பார்ட் 1 நம்ம யூடியூப் சேனலில் போட போகிறோம். இந்த மாதிரி வேறு என்னென்ன படம் வேணுமோ அதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வெல்கம் டு சின்சான் டாக்ஸ். என் பெயர் தான் ஷின்சானே, குறும்பு செய்யத்தான் பிறந்தேனே. நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், ப்ரொஃபசர் மெகானிக்கல். குட் ஈவினிங் ப்ரொஃபசர் டம்பிள்டோர். நான் கேள்விப்பட்டது உண்மையா? எப்படி? 2 பேரையும் கொலை பண்ணிட்டான். என்னால நம்பவே முடியல. அவங்க பையன் ஹாக்ரிட் அவனை தூக்கிட்டு வரான். இந்த மாதிரி காரியங்கள்ல ஹாக்ரிட்ட நம்பி பொறுப்பை ஒப்படைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. நான் நம்புறது அவன் ஒருத்தனை மட்டும்தான். ப்ரொஃபசர் டம்பிள்டோர் சார், ப்ரொஃபசர் மெகோனகல். வழியில பிரச்சனை எதுவும் இல்லையா ஹாக்ரிட்? இல்ல சார், பாதி தூரம் வந்த போதே பாவம் குழந்தை அசந்து தூங்கிட்டான். சத்தம் கேட்டு முழிச்சுக்க போறான். இந்தாங்க சார். இவன் இங்க இருக்கிறது பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இவங்களை பத்தி எனக்கு தெரியும். அதுவும் இவன் அப்பா அம்மாவை ஏற்கனவே அவங்க வெறுத்தாங்க. அப்படி இருக்கும்போது இவனை மட்டும் விரும்புவாங்களா? எனக்கு அப்படி தோணல. இவனுக்கு உறவுன்னு இருக்கிறது இவங்கதான். இவன் பெரிய ஆளா வருவான். நம்ம மந்திர உலகத்துல இவனை பத்தி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. தெரியும், ஆனா கொஞ்ச காலத்துக்கு இவன் யார் கண்ணையும் படாம வளரணும். அதான் இவனுக்கு நல்லது. இதுக்கு அழற ஹாக்ரிட், இவனை நாம ஒன்னும் ஒரே அடியா பிரிஞ்சு இல்லையே. நல்லா இரு ஹாரி பாட்டர். தூங்கினது போதும். எழுந்துரு.
அந்த ஆம்லெட் எடுத்து தட்டுல போடு. சித்தப்பா பசியோட உட்கார்ந்துருக்காரு பாரு. சரி சித்தி. உன் பிறந்த நாளுக்கு வந்திருக்கிற பிரசன்ஸ பார்த்தா நீ அப்படியே அசந்து போயிடுவேடா கண்ணா. சீக்கிரம் அத வச்சுட்டு முதல்ல எனக்கு காபி எடுத்துட்டு வா. சரி சித்தப்பா. எல்லாம் உனக்காக தாண்டா கண்ணா. எவ்வளவு இருக்கு இதுல? இதுல கரெக்டா 36 கிஃப்ட் இருக்கு. அவ்வளவுதானா? போன விஷயம் எனக்கு 37 கிஃப்ட் வந்ததே. இருக்கலாம், ஆனா இந்த தடவை வந்தது எல்லாமே பெரிய பெரிய கிஃப்ட். எனக்கு கவலை கிடையாது. சரி சரி, நாம ஒரு வேலை செய்யலாம். நாம வெளியே போகும்போது உனக்கு இன்னும் 2 கிஃப்ட் வாங்கி தரோம். சந்தோஷம் தானே? சீக்கிரம் சீக்கிரம் கார்ல ஏறி உட்காரு. ஜோக்கு போலாம். நான் சொல்றத கவனமா கேளு ஹாரி. நீ மட்டும் அங்க வந்து சரியா நடந்துக்கல, அப்புறம் ஒரு வாரத்துக்கு உனக்கு சாப்பாடு கிடையாது. கார்ல ஏறு. அத நகர சொல்லு. கம் ஆன். அது தூங்கிட்டு இருக்கு. இந்த பாம்பு வேஸ்ட். அவனை மன்னிச்சிடு. அவனுக்கு இன்னும் உன்னை பத்தி சரியா தெரியல. கண்ணாடிக்குள்ள ஒன்னு அடிச்சு வச்சிருக்கிறதுனால பெரிய வீர மாதிரி கத்திட்டு போறான்.